සියලු දිනාටම ආයිබෝවන් அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், நமக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னென்றால், நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன், இதுக்கு நாங்கள் சிங்களத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னு நமக்கு இம்ரான் ரோசன் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெசேஜை அடிப்படையாக கொண்டு தான் இந்த வீடியோ அமைப்போகுது. திரையில் பாருங்கள், கமன ஏ வகேம கமன் அப்படின்னு நான் தந்திருக்கிறேன். கமன என்று சொன்னால் பயணம், ஏ வகேம என்று சொன்னால் அதே போல, ஏ வகேம அதே போல, கமன் கமன்னு சொன்னால் பயணங்கள் அப்படின்றத இது தரும். சரி, இப்போ கமன என்று சொன்னால் பயணம், கமன் என்று சொன்னால் பயணங்கள். இப்போ போக்குவரத்துக்கு நாங்கள் சொல்கிறது கமங் பிமங் என்று சொல்கிறது. கமங் பிமங்னு சொன்னால் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த நாங்கள் சொல்லுவோம் தானே, பேச்சு மொழியில் நாங்கள் வந்துட்டு போக்குவரத்து அப்படிலாம் சொல்கிறதுக்கு சிங்களத்தில் நாங்கள் சொல்கிறது கமங் பிமங் அப்படின்னு சொல்கிறது. இப்போ கமன்னு சொன்னால் பயணங்கள் என்று அர்த்தம். இப்போ ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்குது, பயணித்து கொண்டிருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். உதாரணமாக இப்போ நாம் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல தமிழில் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கேன். இப்போ கொண்டுன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு தானே, இந்த கொண்டு என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் இப்போ நடந்து கொண்டிருக்குது அப்படின்றத குறிக்குது. சரிதானே? இப்போ நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன்னு சொன்னால் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொண்டுன்னு தமிழில் ஒன்று பயன்படுத்துவோம். ஸோ அந்த கொண்டுன்றதை நாங்கள் பயன்படுத்துறது தான் கமன். சரி, இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. அப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் அது அன்சப்ஸ்கிரைபாக ஆகிரும். ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த திரையில் பாருங்கள், முதலாவது நான் இந்த இடத்துல தந்திருக்கிறேன் மம யனகமங் இன்னே. மம என்று சொன்னால் நான், மம நான், யனகமங் இன்னே என்று சொன்னால் போய்கொண்டிருக்கேன் அப்படின்ற அர்த்தத்தை தரும். இப்போ இந்த யன என்ற சொல் யனவா என்ற வினைச்சொல்லில் இருந்து வந்திருக்குது. யனவாவில் வா வெட்டுப்பட்டு யன மிச்சம், அந்த யனையோட கமனை தூக்கி போட்டுக்கிறோம். அப்போ யனகமங் போய்கொண்டு, யனகமங் போய்கொண்டு, இன்னே இருக்கிறேன், மம யனகமங் இன்னே நான் போய்கொண்டு இருக்கிறேன். விளங்கிட்டா? அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை பாருங்க, மம எனகமங் இன்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என என்ற சொல் எனவா என்ற வினை சொல்ல இருந்து வந்திருக்குது. எனவாவில் வாவை வெட்டினால் என மிச்சம், எனையோட கமனை சேர்த்து எனகமங் வந்து கொண்டு, இன்னே இருக்கிறேன், எனகமங் இன்னே வந்து கொண்டிருக்கிறேன், மம எனகமங் இன்னே நான் வந்து கொண்டு இருக்கிறேன். ரைட், அடுத்ததை பாருங்க, மம்மே தாத்தத்துக்கு கதாகரண கமங் இன்னே, மம்மே தாத்தத்துக்கு கதாகரண கமங். இப்போ இந்த இடத்துல மம என்று சொன்னால் நான், மே என்று சொன்னால் இதோ இந்த இது என்ற அர்த்தங்கள் தரும். தாத்தா என்று சொன்னால் அப்பா, தாத்தத் எக்க என்று சொன்னால் அப்பாவுடன், தாத்தத் எக்க அப்பாவுடன், கதாகரணவா என்று சொன்னால் கதைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது. அப்போ கதாகரணவாவில் வாவை வெட்டினா கதாகரண மிச்சம், அதையோட கமனை தூக்கி போட்டால் கதாகரண கமங், கதைத்து கொண்டு. விளங்கிட்டு தானே? கதைத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ நான் அப்பாவோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன். இந்தா இப்போ அப்பாவோட நான் கதைச்சு, இந்தா நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் கதைக்கும் போது இதோ நான் அப்பாவோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதோன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த மேயை கொண்டு வந்து போட்டிருக்குது நாங்கள். அப்போ மம்மை தாத்தாத்துக்கு கதாக்கிறேன்னு நான் இந்த அப்பாவோட கதைச்சு கொண்டிருக்கிறேன். இந்த அப்பாவோடன்னு சொன்னால் இந்த அப்பான்னு சொல்லி நாங்கள் குறித்து காட்டுறது இல்லை. இதோ நான் இந்த அப்பாவோட கதைச்சு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மேயை நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம். சரிதானே? ரைட், அடுத்ததை பாருங்கள். எதிர்வரும் 23ஆம் தேதி ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த கிளாஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னு சொன்னால் 0777484445 என்ற திரையில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். கால் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் எடுக்க வேண்டாம், நார்மல் கால் எடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். மம லேஸ்தி வெனகமங் இன்னே. மம என்று சொன்னால் நான், லேஸ்தி என்று சொன்னால் அது ஒரு விசேஷமான ஒரு சொல். லேஸ்தி என்றால் தயார், லேஸ்தி தயார். இப்போ உதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்க கேமலேஸ்தி என்ன, சாப்பாடு ரெடி வாங்கோ, சாப்பாடு ரெடி வாங்கோன்னு சொல்லும்போது கேமலேஸ்தி என்ன, இக்மன்ட்ட லேஸ்திகரண்ண, இக்மன்ட்ட விரைவாக, லேஸ்திகரண்ண என்ன தயார் செய்யுங்க, விரைவாக தயார் செய்யுங்கன்னு சொல்லும்போது இக்மன்ட்ட லேஸ்திகரன்னு சொல்லுவோம். அப்போ மம லேஸ்தி வெனகமங் இன்னே அப்படின்னு சொன்னால் நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் அல்லது நான் ரெடியாகி கொண்டிருக்கிறேன், நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லும்போது மம லேஸ்தி வெனகமங் இன்னே. இப்போ வேலைக்கு போகும்போது நாங்கள் சொல்லலாம் முன்னதக்கரண்ணே மம்மே வெடட்டை அண்ணன் லேஸ்தி வெனகமங் இன்னே, மம்மே நான் இதோ வெடட்டை அண்ணன் வேலைக்கு போவதற்கு லேஸ்தி வெனகமங் இன்னே தயாராகி கொண்டிருக்கிறேன். அப்போ ரெடியாகி கொண்டிருக்கிறேன் சந்தர்ப்பத்தில் லேஸ்தி வெனகமங் இன்னேன்னு நாங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, மம கிவ்வ கமங் மெகதி அண்ணன், மம கிவ்வ கமங். இப்போ மம கிவ்வ கமங் மெகதி அண்ணன், மம என்று சொன்னால் நான்,
கிவ்வ கமாங். இப்போ இந்த இடத்துல கிவ்வ கமான் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் கியனவான்னு சொன்னால் சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது சொல்லி முடிச்சாச்சு என்று சொன்னால் கிவ்வா என்று சொல்லுவோம். அந்த கிவ்வாவுடைய இறந்தகால வினைச்சொல்லில் இருந்து தான் என்ன வந்திருக்குது, கிவ்வ என்று வந்திருக்குது. கிவ்வ கமாங் சொன்னவுடன், மம கிவ்வ கமாங் நான் சொன்னவுடன் மேகத்தி அண்ணன் இதை வையுங்க. ஏதோ ஒன்றை கையில் கொடுத்து சொல்கிறாரு, மம கிவ்வ கமாங் மேகத்தி அண்ணன் நான் சொன்ன உடனே நீங்கள் இதை வையுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் மம கிவ்வ கமாங் மேகத்தி அண்ணன் நான் சொன்னவுடன் இதை வையுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, மம்மே பாடம லியனகமங் இன்னே. மம மே பாடம லியனகமங் இன்னே. மம நான், மே பாடம இந்த பாடத்தை. மே என்று சொன்னால் இந்த, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மே என்று சொன்னால் இது, இந்த, இதோ, இதை என்ற அர்த்தங்கள்லாம் தரும். மே பாடம இந்த பாடத்தை, மம மே பாடம நான் இந்த பாடத்தை, லியனகமங் லியனவா என்று சொன்னால் எழுதுறதுக்கு நாங்கள் சொல்கிறது லியனவாவில் வா வெட்டுப்பட்டு லியன என்ற சொல்ல கொண்டு வந்து கமனோட சேர்த்து லியனகமங். லியனகமன் சொன்னால் எழுதி கொண்டு, நான் எழுதி கொண்டு. மம்மே பாடம லியனகமங் நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டு இன்னே இருக்கிறேன். மம்மே பாடம லியனகமங் இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்ன, மம யனகமங் இன்னே நான் போய் கொண்டிருக்கிறேன். மம யனகமங் இன்னே நான் போய் கொண்டிருக்கிறேன். மம யனகமங் இன்னே நான் போய் கொண்டிருக்கிறேன். மம எனகமங் இன்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன். மம எனகமங் இன்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன். මම්මේ තාත්තත් එක්ක කතා කරන ගමන් ඉන්නේ. මම්මේ තාත්තත් එක්ක කතා කරන ගමන් ඉන්නේ. මම මේ තාත්තත් එක්ක කතා කරන ගමන් ඉන්නේ. நான் இதோ அப்பாவுடன் கதைச்சு கொண்டிருக்கிறேன். நான் இதோ அப்பாவுடன் கதைச்சு கொண்டிருக்கிறேன். மம்மே தாத்தත් එක්ක කතා කර කර ඉන්නේ. මම ලෑස්ති වෙන ගමන් ඉන්නේ. நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். மம லேஸ்தி வென கமங் இன்னே நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். மம லேஸ்தி வென கமங் இன்னே நான் தயாராகி கொண்டிருக்கிறேன். மம கிவ்வ கமங் மேகத்தி அண்ணன் நான் சொன்னவுடன் இதை வையுங்க. மம கிவ்வ கமங் மேகத்தி அண்ணன் நான் சொன்னவுடன் இதை வையுங்க. மம கிவ்வ கமங் மேகத்தி அண்ணன் நான் சொன்னவுடன் இதை வையுங்க. மம்மே பாடம லியன கமங் இன்னே. மம மே பாடம லியன கமங் இன்னே. மம மே பாடம லியன கமங் இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். மம மே பாடம லியன கமங் இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். மம மே பாடம லியன கமங் இன்னே நான் இந்த பாடத்தை எழுதி கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய வசனங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி கமன் என்றால் என்ன விளக்கம் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக படித்த வசனம் என்ன அப்படின்றத எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரயோசனமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சு என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்காக வேண்டி நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்களாக இருந்தால், இதுக்கு பிறகு நம்மளோட வீடியோ பார்க்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்றால் இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எனக்கு தரக்கூடிய சப்போர்ட்டால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். See you in the next one. Signing off.